ஒரு சின்ன கேள்வி. உங்கள் கையில் பணம் வருது, ஆனால் நிலைக்காமல் போயிடுதா? எவ்வளோ உழைச்சாலும் செலவு, கடன், தடைன்னு எல்லாமே ஒரே சைக்கிளில் ஓடுதா? அப்படி இருந்தால் இந்த வீடியோவை 2 நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன வெள்ளி மோதிரம் சரியான முறையில் அணிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் பணம் வர வழியே மாறக்கூடும். சில பேருக்கு பணம் கையில் வந்த மாதிரி தெரியவே தெரியாது. எவ்வளோ உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் கையில் நிலைக்காத மாதிரி போயிடும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, வெள்ளி மோதிரம் ஒரு காந்தம் போல பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டதுன்னு. ஆனால் அதுக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டாதான் முழு பலனும் கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு லக்கி உலோகம் இருக்குது. அந்த உலோகங்களை சரியான முறையில் அணிஞ்சா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். 9 கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உலோகமும் மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. அதே மாதிரி வெள்ளி மோதிரமும் மனிதனோட பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி கொண்டது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சிக்காக வெள்ளி மோதிரம் ரொம்ப உதவிகரமானதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அதை எப்படி வேணாலும் அணிஞ்சா போதாது. சில முக்கியமான விதிகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெள்ளி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆபரணம் இல்லை. அதை உடம்புல அணிஞ்சா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஜோதிட ரீதியாக வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரன் கிரகங்களோட தொடர்பில் இருக்குது. அதனால தான் வெள்ளி பணத்தையும் வசதிகளையும் நம்ம பக்கம் இழுக்க உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் மனசுக்கு அமைதியையும் தரும். அதிக டென்ஷன், மன உளைச்சல், கோபம் இதெல்லாம் குறையவும் உதவும். உடம்பு சார்ந்த சில நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பும் சக்தி வெள்ளிக்கு இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான திருப்பம் இருக்குது. நிறைய பேர் வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் மோதிரம் இல்லைன்னு இல்லை, அதை தவறான ராசிக்கோ தவறான விரலுக்கோ தவறான நாளில் போட்டிருப்பாங்க. அதனால தான் இப்போது நீங்கள் தொடர்ந்து கேட்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரப்போகிற விஷயங்களில் தான் உண்மையான ரகசியம் இருக்குது. இப்போது முக்கியமான விஷயம், யாருக்கு வெள்ளி மோதிரம் ரொம்ப நல்ல பலன் தரும், எந்த ராசிக்காரங்க அணியணும், யாரெல்லாம் அணியக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஜெய் லக்ஷ்மின்னு எழுதுங்க. ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது படி சுக்கிரன் சந்திரன் இந்த 2 கிரகங்களோட நேரடி தொடர்பு வெள்ளிக்கு இருக்கு. பெண்களோட அழகை இன்னும் அழகாக்குறது தங்கம், வெள்ளி ஆபரணங்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தா இந்த ஆபரணங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளையும் பாதிக்குது. தங்கம் குரு கிரகத்தோட தொடர்பில் இருந்தால் வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனோட தொடர்பில் இருக்குது. பழைய நம்பிக்கைகள் படி வெள்ளி சிவபெருமானோட கண்கள்லேருந்து தோன்றியதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் எங்கே வெள்ளி இருக்குதோ அங்கே பணம், செல்வம், வசதி, வளம் தானாக வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. குறிப்பாக சில ராசிக்காரங்களுக்கு வெள்ளி மோதிரம் ரொம்பவுமே அதிர்ஷ்டமானது. சந்திரன் வெள்ளிக்காரகன், அதனால் வெள்ளி மோதிரத்தை அணிஞ்சா சூரியன், சனி இந்த 2 கிரகங்களும் பலம் பெறும். அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் பலமாகும். ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட வெள்ளி மோதிரம் நல்ல தீர்வாக இருக்கும். கடகம், விருச்சகம், மீன ராசிக்காரங்களுக்கு வெள்ளி மோதிரம் அணியறது ரொம்பவே சுபம். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் வெள்ளி மோதிரம் அணியலாம். ஆனால் மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்களுக்கு வெள்ளி மோதிரம் பெரிய அளவுக்கு சிறப்பான பலன் தராது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த ராசிக்காரங்க அணியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து ஆலோசனை எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போது வெள்ளி மோதிரத்தோட அற்புதமான பலன்களை பார்க்கலாம். வெள்ளி மோதிரம் அணியறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வியாழக்கிழமை ராத்திரிலையும் அதை முழுக்க தண்ணீரில் மூழ்க வச்சு வைங்க. மறுநாள் காலை அந்த மோதிரத்தை மகாவிஷ்ணுவோட பாதத்தில் சமர்ப்பித்து முறையாக பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்சதும் சந்தனம் தடவி தூபம் காட்டி அக்ஷதை வச்சு ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளி மோதிரத்தை வலது கையோட சின்ன விரல்ல, அதாவது கடைசி விரல்ல அணியணும். இப்படி சரியான முறையில் அணிஞ்சா சந்திரன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். முகத்தில் ஒரு தனி பிரகாசம் வரும், அழகு கூடும், கரும்புள்ளிகள் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும், மனசு அமைதியாகும். தேவையில்லாத கோபம் இருந்தால் அது கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதோட மட்டும் இல்லாமல் வெள்ளி மோதிரம் சந்திரனை பலப்படுத்தி உங்கள் மனசக்தியை அதிகரிக்கும்.
கபம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆர்த்ரடைஸ், மூட்டு வலி, எலும்பு பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் அதிலிருந்தும் மெதுவாக நல்ல மாற்றம் தெரியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட பலன் ரொம்ப சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சந்திரன் பலவீனமானா முதல்ல பாதிக்கப்படுறது மனிதனோட மனசும் நினைவும் தான். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் உண்மையாவே சீக்கிரம் வேலை செய்யுமா? ஜோதிடர்கள் சொல்றாங்க, வெள்ளி மோதிரத்தோட பலன் சிலருக்கு சீக்கிரமே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சந்திரன் பலவீனமானா முதல்ல பாதிக்கப்படுறது மனிதனோட மனசும் நினைவும் தான். மனசு தெளிவில்லாமல் இருந்தால் முடிவெடுக்க முடியாது, பேசுறதுல தயக்கம் வரும், தன்னம்பிக்கை குறையும். அதனால தான் வெள்ளி மோதிரம் சந்திரனை மெதுவாக பலப்படுத்தும் போது மன அமைதி, நினைவாற்றல், தைரியம் இதெல்லாம் நல்லா மாற ஆரம்பிக்கும். இதுதான் பல பேர் முதல்ல உணர்ற மாற்றம். இன்னொரு விஷயம், வெள்ளி மோதிரம் மட்டும் இல்லை, வெள்ளி சங்கிலி அணிஞ்சாலும் வாதம், கபம், பித்தம் இந்த மூணையும் ஓரளவுக்கு சமநிலையில் வைக்க உதவும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால உடம்பு தேவையில்லாத அசௌகரியம், சோர்வு, கனத்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் பேசுறதுல தயக்கம் இருக்கா? முன்னாடி பேசினா தடை, குரல் நடுங்கிறது அல்லது தடுமாறி பேசுகிற பிரச்சனை இருக்கா அப்படின்னா இதுக்கு சொல்லப்படுற ஒரு பாரம்பரிய வழி இதுதான். ஜோதிட நம்பிக்கைகள் படி வெள்ளி அணிஞ்சா வாக்கு சக்தி நல்லா வெளிப்படும். அதாவது பேசுகிற திறன், தெளிவு, குரலோட நம்பிக்கை எல்லாம் மெதுவாக மேம்படும். அதனால் பேசுகிறது சிரமம் இருக்கிறவங்க, குழந்தைகள் கூட இதை ஒரு வழியாக பின்பற்றுவாங்க. இதோட சேர்ந்து இன்னொரு பழக்கம், வெள்ளி குவளையில் தண்ணீர் குடிக்கிறது கபம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வெள்ளி கரண்டி அல்லது கிண்ணத்தில் தேன் எடுத்துக்கிட்டா சைனஸ், அடிக்கடி சளி, இருமல் வர்றது இதெல்லாம் மெதுவாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. இதோட சேர்ந்து உடம்புல சேர தேவையில்லாத விஷங்களும் வெளியேற உதவும்னு சொல்றாங்க. அதனால அடிக்கடி சளி, காய்ச்சல் வர்றது கூட குறையுமா. இப்போ ஒரு முக்கியமான விதி, வெள்ளி மோதிரம் சேர்க்கை இல்லாம ஒரே துண்டா இருக்கணும். அதாவது ஜாயிண்ட் இல்லாத மோதிரமா இருக்கணும். அதை பெருவிரல்ல அணியணும். பெண்கள் இடது கையிலையும் ஆண்கள் வலது கையிலையும் அணியணும்னு பாரம்பரியமா சொல்லப்படுது. இதுக்கு காரணமும் இருக்கு. சந்திரன் வெள்ளிக்காரகன், அதனால வெள்ளி மோதிரம் அணிஞ்சா சூரியன், சனி கிரகங்களும் ஓரளவுக்கு பலம் பெறும்னு நம்புறாங்க. அதோட சேர்ந்து அதிர்ஷ்டமும் நிலை பெறும். ராகுதோஷம் இருக்கிறவங்களுக்கு மனசு அமைதி கிடைக்கவும் இது உதவும்னு சொல்லப்படுது. இன்னொரு ஜோதிட விளக்கம், கையில் இருக்கிற பெருவிரல் சுக்கிர கிரகத்தோட தொடர்புல இருக்குது, வெள்ளி சந்திரனோட தொடர்புல இருக்குது. ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா வெள்ளி மோதிரத்தை பெருவிரல்ல அணியறது சுகம், வசதி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கும்னு நம்புறாங்க. கடைசியா இன்னொரு நம்பிக்கை, வெள்ளி மோதிரம் அணிஞ்சா புதன் கிரகம் சமநிலையில வரும்னு சொல்லப்படுது. ஏன்னா புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுக்கும் நட்பு தன்மை இருக்கு. அதனால புதன் தோஷம் குறைஞ்சா வேலை, தொழில், வர்த்தகம் இதெல்லாம் மெதுவா முன்னேற்றம் காணும்னு நம்புறாங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொதுவான ஜோதிடம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில தான் சொல்லப்பட்டவை. இது யாருக்கும் உறுதியான வாக்குறுதி அல்லது மருத்துவ ஆலோசனை கிடையாது. ஒவ்வொருவரும் தங்களோட நம்பிக்கை, சூழ்நிலை, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மகாலட்சுமின்னு எழுத மறக்காதீங்க. மகாலட்சுமி உங்க வாழ்க்கையில எப்பவும் அருளோட இருக்கட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.